அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறந்திருக்கிறதுங்க. இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கம் ஏற்படவிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வெவ்வேறு வகைகளில் அனுகூலங்களாக இருக்கும். சில நேரங்களில் அவங்களுக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும். சில ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டமாக இருக்கும், சில ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா துரதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நிகழவிருக்கக்கூடிய அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக குறிப்பிட்ட இந்த 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. தற்போது இந்த பதிவில் அந்த 6 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 6 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐப்பசி மாதம் பிறந்துச்சுங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஐப்பசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்குமே தொழில், குடும்பம் மற்றும் நிதி நிலையில் ஏற்படவிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்ட நிறம், ஏன் முதலீட்டு ஆலோசனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகள்லையும் இதனுடைய தாக்கம் தென்பட்டாலும் கூட குறிப்பிட்ட 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 6 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறதுங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பணமழை அவங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அனுகூலங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் கோடீஸ்வர யோகம் கூட காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். கடந்த காலத்தில் எதெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அது எல்லாமே அவங்களுக்கு உடனுக்குடன் நடைபெறுவதற்கும் வெற்றியாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த 6 ராசிக்காரர்கள் முயன்றால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது அதிர்ஷ்ட நிறம், என் முதலீட்டு ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேலும் சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். செல்லக்கூடிய காரியங்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள், உருவாக்கக்கூடிய ஒரு புதிய உத்தியோகம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க புதுசாக, உத்தியோகமாக இல்லை தொழிலோ ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க புதுசாக அப்படின்னாலும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்கள் இதன் காரணமாக தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 6 ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் முதன்மையான ராசியாக நாம் பார்க்க போகிற ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி மாதத்தில் இவங்க முயற்சிக்கக்கூடிய எல்லா துறைகள்லையுமே முன்னேற்றத்தை காணப்போகிறாங்க. தொழில், வணிகம், கல்வி, இப்படி அனைத்து துறைகள்லையுமே புதிய வாய்ப்புகள் தோன்றுங்க. பழைய திட்டங்கள் நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் பலன்கள் சேரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகள் நல்ல நிலையில் இருக்குங்க. குடும்ப நட்பு மற்றும் உறவுகளுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய முயற்சியால் மிகச்சிறந்த பலன்கள் இவங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே
இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுடைய குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி ஆகியவை நிலவும் கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. இவர்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு. உங்களுக்குரிய அதிர்ஷ்ட எண் 9. நீங்கள் முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் இல்லை நிலையான சேமிப்பில் முதலீடு பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலில் பாலாபிஷேகம் செய்யுங்க. உங்களுக்குரிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமான். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு நிலையான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. தொழிலில் புதிய வாய்ப்புகள் தோன்றலாம், ஆனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. குடும்ப உறவுகளில் அமைதி மற்றும் ஒருங்கிணைவு அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் சமாதானமான ஒரு முடிவுக்கு வரும். காதல் மற்றும் நண்பர்கள் உறவுகளில் உணர்ச்சி ரீதியான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பண நிலைமை சிறந்த முறையில் மேம்படுங்க. பண செலவுகளில் திட்டமிடல் அவசியம். ஆரோக்கியம் மிதமாக கவனிக்கப்பட வேண்டும். சிறிய உடல் சோர்வு இருக்கலாம். மன அழுத்தம் குறைய தியானம் பயனுள்ளதாகவே இருக்குங்க. பயணங்கள் மற்றும் நவீன முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஆர்வமுடன் செயல்களில் ஈடுபடுவதற்கு ஒரு சிறந்த காலம் சொல்லலாம். உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் 6. முதலீடு பார்த்தீங்கன்னா நிலையான சேமிப்பு. பரிகாரம் சிவன் கோவிலில் பால் அர்ச்சனை செய்யுங்க. உங்களுக்குரிய தெய்வம் பரமேஸ்வரர். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய தொடர்புகள் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். தொழிலில் புதிய திட்டங்கள் தோன்றும் மற்றும் பழைய முயற்சிகள் நிறைவேறும். குடும்ப உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் உற்சாகம் அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவு தங்களுக்கு பெரும் சக்தியாகவே இருக்கும். பணவரவு நிலை செல்வாக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறிய உடல் சோர்வும் இருக்கலாம். மன அமைதி மற்றும் மனசாந்தியை நிலைநாட்ட தியானம் பயனுள்ளதாக இருக்கும். பயணங்கள் மற்றும் புதிய சந்தர்ப்பங்கள் முன்னேற்றம் தருங்க. இந்த காலம் ஆர்வமுள்ள செயல்களில் முயற்சியுடன் ஈடுபடுறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை, ஆனாலும் எச்சரிக்கையுடன் இருங்க. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விநாயகர் கோவிலில் அரிசி நிவேதனம் செய்கிறது நல்லது. உங்களுக்குரிய தெய்வம் விநாயகர். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மன அமைதி மற்றும் உள்ளுணர்வு அதிகரிக்குங்க. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்கள் உறவுகள் நல்ல நிலையில் இருக்கும். பழைய மன சோர்வு பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி தரும். தொழில் மற்றும் பணியில் புதிய வாய்ப்புகள் தோன்றலாம். பண வரவு மேம்படும், ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் பராமரிக்கப்பட வேண்டுங்க. சிறு சோர்வுகள் தோன்றலாம். பயணங்கள் மற்றும் சமூக உறவுகள் முன்னேற்றம் தருங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கலாம். தியானம் பயனுள்ளதாகவே இருக்கப்பெறும். அதே நேரம் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. முதலீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது வீடு நிலம் தொடர்பான முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. தங்களுக்குரிய பரிகாரமாக பசுவுக்கு புல் வைக்கிறது மிகவும் நற்பலன்களை ஏற்படுத்துங்க. தங்களுக்கு உரிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதம் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க சிறந்த காலமே அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும். காதல் வாழ்க்கையில் உற்சாகம் நிலைத்திருக்கும். பணவரவு மேம்படும். செலவுகளை கவனமாக கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டுங்க. சிறு சோர்வு இருக்கலாம். மன அமைதிக்காக தியானம் மற்றும் யோகா பயனுள்ளதாகவே இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரத்தை செலவழிப்பது நல்ல அனுபவத்தை தரும். பயணங்கள் புதிய சந்தர்ப்பங்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். மன உற்சாகம் அதிகரிக்கவும் செய்யலாம். உங்களுக்கு உரிய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. முதலீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது நிதி சேமிப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. தங்களுக்குரிய பரிகாரமாக பார்த்தீங்கன்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. தங்களுக்கு உரிய தெய்வமாக பார்க்கும் பொழுது சூரிய பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி மாதம் திட்டமிட்ட செயல்களில் வெற்றியை அடைவாங்க. தொழில் மற்றும் கல்வியில் புதிய வாய்ப்புகள் தோன்றலாம். பழைய முயற்சிகள் நிறைவேற்றி தரக்கூடிய பலன்கள் இருக்குது. குடும்ப உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவளிப்பாங்க. பணவரவு நிலை மேம்படுங்க. செலவுகளை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் சீராக இருக்க கவனிக்கப்பட வேண்டும்.
வேண்டும். மன அமைதி மற்றும் மன சாந்தி மிகவும் அவசியம். பயணங்கள் மற்றும் புதிய சந்தர்ப்பங்கள் முன்னேற்றத்தை தரும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம். தியானம் பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த காலம் அனைத்து முயற்சிகளிலையும் ஆர்வமுடன் ஈடுபடுவது மிக சிறப்புக்குரியது. தங்களுக்கு உரிய அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட எண் 4. முதலீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது தங்கம், அப்படி இல்லைன்னா சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம். தங்களுக்குரிய பரிகாரம் ஏழைகளுக்கு பழம் வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுக்கு உரிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விஷ்ணு பகவான்.